தேவ பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவா இருக்கிற உறவை சரிப்படுத்து. அப்படி தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவர். உங்கள் ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டே உட்கார்ந்திருங்கள். இன்னைக்கு உங்கள் மேல் தேவன் விசேஷித்த ஆவியை ஊற்ற போகிறார். டிவி மூலமாய் பார்க்கிற உங்கள் மேலும் கூட உங்க மேல இருக்க கட்டுகளும் அறுக்கப்பட போகிறது. ஒரு சகோதரன் இப்படி சொன்னார், பிரதர் உங்க டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருந்தேன், அப்படியே நாங்க நடந்துட்டு இருந்தோம் வீட்டில், ஒரு தேவ பிரசன்னம் எங்க வீட்டில் ஹால் முழுதும் இறங்கி நாங்க எல்லாரும் அசையவே முடியாத அளவுக்கு ஒரு அபிஷேகம் நின்னும் எங்க வாழ்க்கை மாறிச்சு. ஒரு தம்பி இப்படி சொன்னார், பிரதர் நான் ஒரு குறிப்பிட்ட பழக்கத்திலிருந்து வெளிவர முடியாமல் பயங்கர பாண்டேஜஸ்ல இருந்தேன், உங்க டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன், அதுக்கப்புறம் நானே அதை செய்யணும்னு தோணினாலும் என்னால் அதை செய்யவே முடியல. என்ன நடக்குது பிரதர்? நீங்க யாரு பிரதர்? எங்க இருக்கீங்க? இயேசு அறியாத ஒரு நபர் பாருங்கள், அவர் மேல் தேவனுடைய அபிஷேகம் இறங்கிற்று. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கட்டிகள் மறைந்து போகிறது, கேன்சர்கள் குணமாகிறது, எய்ட்ஸ் நோய்கள் குணமாகிறது. இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. டிவி நிகழ்ச்சி துபாயில பாக்குறாங்க, பல தேசங்களை பார்த்து அற்புதங்களை பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். இன்னைக்கும் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தகர்ந்து போன பலிபீடத்தை எலியா செப்பனிட்டார். 2 காரியம் ஷார்ட்டா நான் முடிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு கர்த்தர் உண்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சகல அக்கிரமங்களையும் சகல மீறுதல்களையும் சகலவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். கரெக்டா? எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க? கையை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். கழுவப்படலன்னா இன்னைக்கு கழுவப்பட போகிறீங்க. கழுவப்பட்ட உங்கள் மேல் தேவன் ஒரு விசேஷ அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். நம்பர் 1, உங்கள் ஜெபம் தேவனிடத்தில் கேட்கப்பட வேண்டுமானால், தேவன் உங்களுக்கு உத்தரவு வரல வேண்டுமானால், கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டுமானால், நீங்கள் தேவனை நோக்கி கதறும் பொழுது அந்த ரத்தம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. நம்பர் 2, எல்லாருமே இதை செஞ்சிருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை வாசிக்க கேட்போமா? ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா. இங்கதான் யாரும் செய்ய மாட்டோம். உங்கள் ஜெபங்கள் தேவனிடத்தில் கேட்கப்படணுமா? முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவணும். இன்னும் ஏன் ஜெபம் கேட்கப்படல? இன்னும் உங்களுக்கு யார் மேலேயும் கசப்பு இருக்கு. இன்னும் உங்க வாழ்க்கையில இருதயத்தில் யார் மேலேயும் கசப்பு இருக்கு. அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஊழியம் செய்யலாம், நீங்கள் கூட்டம் நடத்தும் போது லட்சக்கணக்கில் ஜனங்கள் வரலாம், ஆயிரக்கணக்கில் கூட்டங்களுக்கு வரலாம். ஆனால் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு சரி செய்யப்பட வேண்டுமானால், அது உங்கள் சொந்த பந்தமானாலும் சரி, உங்கள் நண்பர்கள் உறவினர்களானாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிராளிகள் ஆனாலும், கர்த்தர் சொல்றார், நீ பலிபீடத்துக்கு போய் காணிக்கையை கொண்டு வந்து வச்சாலும் உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டானால், நீங்க போய் இறங்கி போய் அதுக்கப்புறம் அவங்க பேசல, அவங்க பண்ணல, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதிருங்கள். சகோதரியே சகோதரனே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் ஜெபத்தை கேட்க வேண்டுமானால், இயேசுவாகிய நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமானால், உங்கள் ஜெபங்களுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டுமானால், உன் பேரில் உன் சகோதரனுக்கு உன் சகோதரிக்கு குறை உண்டானால் அதை மன்னித்து மறந்து ஒப்புரவாய்க. இல்லையானால் உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எலியாவுக்கு அது தெரியும். ஆகவே தான் தகர்ந்து போன பலிபீடத்தை செப்பனிட சொன்னார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் செய்கிற கிரியைகள் உங்களோடு கூட வராது. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். அகன்று போங்கள் என்பார். என்னுடைய ஜெப அறையிலிருந்து வருகிறதுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் நான் என்னை சோதித்து அறிந்து, ஒருத்தர் பேர் கசப்பு இருந்தாலும் அதையும் ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் வந்து மைக் எடுப்பேன். தேவ சமூகத்துக்கு வந்திக்கும் போது தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க கூட்டங்களில் மைக் எடுக்கிறவங்க அப்படிதான். ஏதாவது பிரச்சனை நான் மைக்கை கொடுக்கவே மாட்டேன். தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நீங்களும் தேவனுடைய பிள்ளையா இருந்து, நான் தேவனுடைய பிள்ளை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, எலியாவின் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். தகர்ந்து போன பலிபீடத்தை எலியா செப்பனிட்டார். ஹல்லேலூயா. இரண்டாவது 36 37 வசனங்களை வாசித்து பார்ப்பில்லையானால் வேதம் சொல்லுகிறது, எலியா செஞ்ச ஜெபத்துக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு.
எலியா எதுக்கு அந்த இடத்துல எல்லாரையும் கூட்டினார்? கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபிக்க. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் வாழ்றது இயேசுவின் நாமத்தை உயர்த்த. ஆமென். உங்க ஜீவியம், உங்க நடக்க இயேசுவை உயர்த்தணும். உங்களை பார்க்குறவங்க சொல்ல, இவ்வளோ சின்ன வயசா, இவ்வளோ ஒண்ணுமே தெரியாது, இவங்களா படிப்பறிவே இல்லாத இவங்களா? உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். ஆமென். உங்களை பார்க்கிறவர்கள் தெய்வத்தினுடைய மகிமை உங்கள் மூலமாய் பார்க்கணும். எலியா கூப்பிட்டார், ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் கூப்பிட்டதுக்கு காரணம் கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபிக்க. நம்பர் 2, ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்ப. ஆமென். ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்ப. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, வேதம் சொல்லுது, இந்த பகுதியை வாசிச்சு பார்ப்பீர்கள். அங்க எல்லாரையும் கூட்டிட்ட பிறகு நீங்க முன்பதாக செஞ்சுக்கோங்கன்னு சொன்னார். அந்த இடத்துல ஒரு டாஸ் போட்ட மாதிரி மேட்ச் வச்சுக்கோங்களேன். டாஸ் எலியா ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சுட்டு அவங்க கையில் பேட்டிங்கோ ஃபீல்டிங்கோ கொடுக்குற மாதிரி, கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு புரியும். டாஸ் ஜெயிச்சிட்டார். அவர் எப்பவுமே ஜெயிக்கிறவர் தான், ஏன்னா அவர் மேலே அபிஷேகம் இருக்குது. டாஸ் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சுட்டு நீங்கள் என்ன வேணா செஞ்சுக்கோங்க, நான் பின்னால் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். நீ எவ்வளோ ரன்ஸ் வேணா அடிச்சு கொடு, நாங்கள் எங்கள் ஆளுங்க அடிச்சிருவாங்கன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி எலியா சொல்லிட்டார், ஆகாபே பாகால்களை முன்னாடி கூப்பிட சொல், நாங்கள் லேட்டாக வரேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே சாப்பிட்டாரான்னு தெரில. போய் உட்காந்துட்டார் ஓரமாக. யோசிச்சு பாருங்களேன், அப்படியே ஒரு கற்பனையில் கொண்டு வரங்களேன் மனத்திரையில். எலியா ராஜா நிற்கிறார், கர்த்தர் மேலே ஒரு வைராக்கியம், ஒரு கான்ஃபிடென்ட், அவரை தெய்வம்னு காமிக்கணும், ஜனங்களுடைய இருதயத்தெல்லாம் திருப்புறது. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஞாபகம் வருது எனக்கு. யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்டிருக்கும் போது, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்புகிறவர். இங்க என்ன திருப்பினாரு? ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்புகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை சின்ன பிள்ளைங்க இருந்திருக்கும், எத்தனை பேர் இருந்திருப்பாங்க தெரியாது. இந்த நடந்த சம்பவம் இன்னைக்கும் நம்ம தியானம் பண்ணுகிறோம். இந்த இடத்துல எவ்வளவு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்திருக்கும். கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபிக்க. உங்க வாழ்க்கையில வியாதி இருக்குதா? உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதா? உங்க வாழ்க்கையில கடன் இருக்கா? உங்க வாழ்க்கையில உபத்திரவம் இருக்கா? உங்க வாழ்க்கையில சிறையிருப்பில் இருக்கிறீங்களா? அந்த வியாதியும் அந்த பிரச்சனையும் அந்த போராட்டமும் அந்த ரட்சிக்கப்படாத தன்மைகளும் இயேசு தெய்வம் என்பதை நிரூபிக்க போகிறது. கரங்களை ஊத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய போகிறார். நீங்க நான் சொன்ன 2 காரியம், 1 ரத்தத்தினால கழுவப்படுங்க, 2 மற்றவரோடு ஒப்புரவாகுங்க. அதன் பின்பு உங்கள் மூலம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள செய்ய போகிறது. ஹல்லேலூயா. எலியா சொல்றார்,